வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பரபரப்பான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் தாவேகா ஆதரவாளர் நெல்சன் வீட்டுக்கு நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர் ராஜ்புரன் போய் தாக்கிட்டாரு அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டான் இந்த வீணா போன விந்து நெல்சன். ராஜ்புரன் அவர் வீட்டுக்கு போனது எதுக்காக? என்னோட சொந்த தயாரிப்பு யானை கவலம், அதை பற்றி நீ ஏன் தவறாக வீடியோ போடுற? அது என்னோட தொழில், அது என்னோட உழைப்பு, நாங்கள் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறேன்டா. அதை போய் நீ புது வழியில் அது வந்து தப்பு, அதுக்கு எந்த பேப்பர்ஸும் கிடையாது, அவங்க எந்த உரிமமும் வாங்கலை, அதை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும், அதை நீ திங்காதுன்னு எதுக்கு சொல்கிற? அவங்க உழைச்சி சாப்பிட்ற பொருளை குறைச்சோன்னா கோபம் வரும். உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கு கோபம் வரும். உன்ன மாதிரி ஊராமுட்டு காசை ஓட்காட் சாப்பிட்றதுக்கு ஓட்கா அதை சாப்பிட்றல உனக்கு அந்த உழைப்போட அருமை தெரியாது. அதனால் அவர் கஷ்டப்படுற அந்த பொருளை வந்து நீ தவறாக பேசுறதுனால கேள்வி கேட்க வந்தார். ஆனால் நீ எப்படி இந்த நியூஸை கொண்டு போய் முடிச்சு போட்டுருக்கிற? நாம் தமிழரை பற்றி நான் வந்து சில விமர்சனம் வச்சேன், அது தாங்காமல் நாம் தமிழர் கட்சி ரவுடி ராஜ்புரன் வந்து என்னை தாக்க வந்தார் அப்படின்னு சொல்கிறேன். ஏண்டா நீ தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்த. அண்ணன் சீமான் அவர்களும் சாட்டி தருமாவும் திமுக கிட்டத்தட்ட 500 கோடி பணம் வாங்கிட்டாங்கிற. சரி, இதுக்கு ஆதாரத்தை கொடுறான்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க உங்கள்கிட்ட. நீ ஆதாரத்தை கொடுத்தியா? ஒரு பத்திரத்தை தூக்கிட்டு வந்து, அது 50 லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த கரையை செல்வம்னு நினைக்கிறேன், அதை தூக்கிட்டு வந்துட்டு பாருங்க. இவங்க வந்து ஸ்டாலின் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த 20-25 ஏக்கரா நிலத்தை வாங்கியிருக்கிறாங்கன்னு உருட்டினேன். நீ சொன்னது என்ன? 500 கோடி பணம் வாங்கிட்டாங்க. அதுக்கு ஆதாரத்தை காட்டினியா பாரு, வாங்கினாங்க இந்த எவ்வளோ பணம், அப்புறம் வீடியோ ஆதாரம், இதை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க, ஏதாவது ஆதாரம் காட்டணும்ல? அதெல்லாம் விட்டுட்டு நீ தேவையில்லாத வேலையை பார்க்குற. நீ தாவகட்ட காசு வாங்கிட்ட, அதிமுக காசு வாங்கிட்ட, அவங்களுக்கு வேலை செய்கிறன்னு ஒரு வெளி கட்டமைப்பு இருந்தாலும் உள்ளுக்குள்ள உனக்குள்ள ஒரு ரத்தம், என் ஈழ சொந்தத்தை கொன்ன துணையாக இருந்த காங்கிரஸ் ரத்தம். நீ காங்கிரஸ் கட்சிக்காரன். அதனால தான் இவ்வளோ வேகமாக அந்த வேலையை செய்கிற. இல்லாத ஒரு 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 பிரச்சனையை உருவாக்கி அதை வந்து நீ வெளியில் பரப்புற, பொய்யா பரப்புற. பணம் வாங்கிட்டாங்கன்னு. அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிற? திமுக பணம் வாங்கினாலும் திமுகவை எதுக்குறதில்ல, தாவக எதுக்குறாங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கிற அந்த திமுகவை தான் அகற்றணும். நீங்கள் அவங்கள தானே பேசுனீங்க. சரி, ரைட்டு தான், நாங்கள் மறந்துட்டுனே வச்சுக்கோ. நீ நல்ல அறிவுறுத்தனா பிறந்த, நீ திமுக வந்து குற்றஞ்சாட்டு, அவங்க ஆட்சியிலேருந்து இருக்கிற வேலையை பார்க்கணும்ல. ஆட்சிக்கே வராத நாம் தமிழர் கட்சி ஏன் வந்து நீ அவதூறு பரப்புற? ஏன்னா நீ வாங்கின பணம் உங்கள் உடம்புல வர அந்த காங்கிரஸ் ரத்தம். விஜயே சொல்லியிருக்காப்புல, பேருக்கு தான் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி, உண்மையான காங்கிரஸ் வந்து என் கூட தான் நிற்கிதுன்னு. இப்போ நீ உண்மையான காங்கிரஸ் வாய் தானே. அதனால தான் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல, அண்ணன் சீமானியும் பிடிக்கல, நீ தரக்குறைவாக பேசிட்டு இருக்கிற, பொய்யான செய்தி பரப்பிட்டு இருக்கிற. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாரா ஆம்பளை அப்படின்னு கேட்டல, கேட்டியா இல்லையா நெல்சன்? இந்த ராஜ்புரனுடைய மனைவி வந்து உங்ககிட்ட நியாயத்தை தான் கேட்டாங்க. உன்னோட வீட்டில் உட்காந்து நியாயமான முறையில் தான் பேசினாங்க. ஆனால் நீ என்ன பண்ண? அவங்க பொண்ணு கூட பார்க்காம நான் அடிச்சிருவேன் அப்படிங்கிற. அப்போது தன் கண் முன்னாடியே மனைவியை அடிப்பேன்னு ஒருத்தன் சொன்னானா, அவனை பார்த்துட்டு இருக்கிறவன் கேன பையனா? அவன் ஆம்பளை தானே, அதனால தான் உன்னை அடித்தான். அதுவும் கேள்வி கேட்குறப்ப நீயும் ஒன்றனும் ராஜ்புரனை வந்து களத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டீங்க. நீ வந்து நெல்சன் நீ தான் அடிக்கிற. அப்போ அடித்து பிரச்சனையாகிறதுனால நீ கையில் வெட்டே படலை. அதுக்கு முன்னாடி இவங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்ட. அந்த அக்கா வந்து உன்னை கேட்குறாங்க, வெளியில் வாடா பேசலாம். உம்மனை தப்பு இல்லை, வெளியில் வா, நான் பொம்பளை தானே, நான் ஒண்டியாக தான் நிற்கிறேன், இல்லை நான் உள்ள வரேன் பேசலாம், நாயத்தை பேசலாங்கிறாங்க. ஆனால் நீ அவங்க என்ன பண்ணுற? ஆபாசமான வார்த்தையில் திட்டுற. அதுவும் ஒரு பெண்ணுகிட்ட பேசக்கூடாத அந்த கெட்ட வார்த்தையை திட்டுற. அதனால தான் இங்கே கோவமாயி உன்னை வாடா வெளியில், ஆம்பளை இருந்தால் வாடா வெளியில், கெட்ட வார்த்தை அப்புறம் நீ பேசலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், நான் பகிர்ந்துருவோம் அப்படின்னு அந்த அக்கா பேசுகிறாங்க. ஒரு பெண்ணு கூட பார்க்காம அவ்வளோ இறங்கி பேசுகிறேன். இந்த தாவகலை போய் சேர்ந்தவங்க எல்லாருமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல, தரைக்குறைவாக பேசுறது. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்? இந்த தமிழ் தேசிய கட்சி ஒரு திராவிட கட்சி போல தான், ரவுடிசம் பண்ற கட்சின்னு சொல்லி முத்திர குத்தணும். ஏய், நீ காசை வாங்கி தின்னு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனால் மக்களுக்காக முழு நேரமும் தன் உழைப்பை கொட்டுற நாம் தமிழ் கட்சி உறவுகள் மீதும் நாம் தமிழ் கட்சியும் அவதூறாக பேசக்கூடாது. நாம் தமிழ் கட்சி ஒரு ரவுடி கட்சின்ற. உண்மையாலுமே நாங்கள் ரவுடி கட்சியாக இருந்திருந்தா இந்நேரம் அந்த இடத்துல நீ இருந்திருப்பியா? அதுதான் என்னோட கேள்வி. ரவுடிசம் பண்றவனை விட்டுற, ஊரை ஏமாத்துற, அந்த தாவக தற்குறிக்கிட்டு போய் காசை வாங்குற, இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒருத்தர் உழைச்சி சாப்பிட்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீ அவங்க வயிற்றுல அடிக்கிற. நீ 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு கண்டதெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. அவங்க கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்னியா? சரி விடு, சாட்டிகர் ஒன்று கேட்டார், நான் வாங்கினப்பா 500 கோடி, அதுக்கு ஆதாரத்தை காட்டுறா தம்பி அப்படின்னாரு. அதுவும் சொல்ல. அந்த அக்கா நேர்லேயே வந்து என்னோட பொருளுக்கு கரெக்டான பேப்பர் இல்லை, நான் சர்டிஃபிகேட் வாங்கலை, நீங்கள் டேக்ஸ் கட்டல, இது வந்து அரசுக்கு எதிராக நீங்கள் வந்து பண்ணுறீங்க, இதை இந்த
யானைக்கவனம் பொருளை சாப்பிட்றதுனால பல பேருக்கு சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்கிற தம்பி, அதுக்கு ஆதாரத்தை காட்டின அந்த அக்கா கேட்குறாங்க. அதுக்கும் நீ சொல்லலை. ஆனால் கடைசியில் இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போய் நிறுத்திருக்கிற? நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க எல்லாம் வந்து என்னை அடிக்க வந்துட்டாங்கன்னு ஒரு கட்சியின் மீது தப்பான பேரை காட்டுற. இது எவ்வளவு பெரிய கேவலமான செயல். காங்கிரஸ் ரத்தம் உடம்புல ஓடுறதுனால அந்த தமிழர்கள் முதுகுல குத்துற அந்த புத்தியை காட்டுறியா? டேய், தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஏன்டா துரோகம் பண்ணுறீங்க தமிழர்களுக்கு? உன்னையெல்லாம் ஒப்பனுங்க அத்தனை ஒருத்தனுக்கு தான் பெத்தாலான்னு இப்போதான் எங்களுக்கு கேள்வியே வருது. உண்மையாலுமே நீ வந்து ஒரு தாய்க்கு தப்புன்னு பிறந்தனா தான் இந்த மாதிரி எச்ச வேலை செய்ய மாட்டேன், காசுக்காக இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்ய மாட்டேன். ஆம்பளையா இருந்தால் வெளியில் விட அந்த அக்கா கேட்டாங்களா, நீ போயிருக்கணும்டா, உனக்குள்ள உண்மையும் நேர்மையும் இருந்தால் நீ வெளியில் போய் அந்த அக்காட்ட பதில பேசணும். இல்லையா, அந்த அக்கா உள்ளே வராங்க, கதவை திறந்துடுங்கிறாங்க, அவங்கள உள்ளே கூப்பிட்டது நீ பேசிடணும். இதெல்லாம் பண்ணாமல் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை, அதாவது இவங்களோட தொழிலை வந்து நீ முடக்கிற வேலையை பார்த்த, அதனால் அவங்க தொழில் செய்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அதுக்கு நீதி கேட்டு வந்தவங்கள ஒரு குற்றவாளி மாரி சித்தரித்து அவங்க மீது இப்போ கேஸை கொடுத்து எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் வேலை பார்க்குற. இதில் வேற ரீல்ஸ் போடுறோம், நாங்களாம் பயங்கரம் அப்படி இப்படின்னு. அந்த அக்கா கேட்குறாங்க, வெளியே வாட ஆம்பளை இருந்தாலும் வெளியில் வாட துப்பு இல்லை, ஒரு பெண்ணுக்கு போயிட்டு கதவை கூட்டிகிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற. உண்மையாலுமே நீ வக்கீல், எப்படி தெரியுமா? கிரிமினல் வக்கீல், கிரிமினல் வேலையை பார்த்துருக்குற. மக்கள் வந்து இதை வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அடிச்சது இவன் தான். இதெல்லாம் தெரியாமல் இந்த தாவேக்க தற்குறீங்க, ரீல்ஸாக போட்டு தள்ளுறானுங்க. பார்த்தியா, ராஜ்பவன் வந்து அடிச்சிட்டாரு எங்கள் நெல்சன் அப்படின்னு சொல்லி. டேய், நீ நெல்சனுக்கு சப்போர்ட் பண்ணலடா, நம்ம இனத்துக்கு துரோகம் பண்ணால் காங்கிரஸ்வாதி ஒருத்தனுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவன் தாவேகங்கிற போர்வியில் காங்கிரஸ் வேலை செய்கிறான், அவன் காங்கிரஸ் கைகூலிடா. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஏன்னா தமிழர்கள் வந்து முதுகுல குத்துறது ஒரு வேலையாகவே தொடர்ச்சி அவனுக்கு பார்க்குறானுங்க. நீங்கள் வந்து நெல்சனுக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு இன துரோகி சப்போர்ட் பண்ணுறீங்க. மீண்டும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி.